மையப்பட்டி வர்சஸ் திருமயம். இந்த மேட்ச் ஒரு ஓவர். ஸ்ட்ரைக்கில் ஸ்ரீராம், நான் ஸ்ட்ரைக்கில் சுரேந்தர். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண செல்லப்பன். ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. லாங் ஆப்பில் 2க்கான ட்ரையான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் ராஜேஷ் சூப்பர்வான த்ரோங்க, எக்ஸலன்ட் த்ரோ, தெளிவாக அடிச்சிருக்காரு த்ரோவை. அதன் காரணமாக ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆகிருக்காங்க. பாலோட செகண்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு. 6 கேட்சுக்கான சான்ஸ்ன்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் நல்ல நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு சந்துரு. நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா ரோஷன். பாலோட தேர்ட் ஒன் திருகல் பந்து ஒயிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காங்க, நல்ல வேகம், டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி போனார், எல்லாம் செக் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டாட் பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல, அங்கே ரன்னாக மாற்றிடுவாங்களா? எஸ், ஓட்டாங்க இந்த பால் ரன். நெக்ஸ்ட் ஒன் லோ புல் டாஸ் எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சா பவுண்ட்ரியா ஆறான்னு பார்த்தா நல்ல டேக்காங்க சென்பா, நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. அனதர் ரன் விக்கெட்டை இழக்கிறாங்க. ஓவருக்கு 3 ரன் அடிச்சிருக்காங்க. எக்ஸலண்டாக போட்டிருக்காருங்க செல்லப்பன், நல்ல ஓவரை போட்டிருக்காரு. 3 ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காரு. 4 டார்கெட் ஃப்ரம் மையப்பட்டி. ஸோ பாலுக்கு பால் ஸ்கோர் அப்படிங்கும்போது டாட்டு போடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால 2 ரொட்டேட்டிங் பேட்ஸ்மேன் சென்பா அண்ட் சந்தோஷ் போட்டு ஸ்டார்ட் பண்ண. சந்தோஷ் 1 and only ஓவர், 4 டார்கெட். பேட்டில் நிற்க இருந்துச்சுங்க, நல்ல டேக்கன், நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்லே சென்பா அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சந்தோஷ் அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட செகண்ட் ஒன் நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் செல்லப்பன் ஆன் சைட். சூப்பரான இடம், தெளிவாக போட்டிருக்காருங்க சந்தோஷ். ஒரு மாதிரி ப்ரெஷரை பில்ட் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். முதல் 2 பாலில் எந்த ரன்னையும் எடுக்க விடாமல் போட்டிருக்காரு. 4 பாலுக்கு 4 ரன் அடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பாலா ஒய்டான்னு பார்த்தா ஒய்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரன் எக்ஸ்ட்ராவில் ஆட் ஆகுது இங்கே மையப்பட்டிக்கு. பால் அதை கன்சல்ட் பண்ணிட்டு ஒய்டு சொல்லிட்டாங்க. 4 பாலுக்கு 3 அடிக்கணும். அங்கே ஃபீல்டர் நல்ல டேக்கன், நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. இருக்கா 3 பாலுக்கு 3 ரன் அடிக்கணும். நியூ பேட்ஸ் பண்ணா மாமுடி ஆன் ஸ்ட்ரைக்கு. ஸோ இது வரைக்கும் நல்லா போட்டுக்கிருக்க பவுலர். ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பால், ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. அங்கே கேட்சை பிடிச்சா மேட்சில் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். நல்ல டேக்கா, நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஸோ ஃபுல் டாஸ் பால் தப்பு பண்ணிட்டாரு. தெளிவாக தரையில் ஆடிந்தா கண்டிப்பாக 2 ரன்னுக்கான சான்ஸ் ஆகியிருந்திருக்கும். ஸோ ஒரு மாதிரி இங்கே ப்ரெஷரை பில்ட் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2 பாலுக்கு 3 முக்கியமான பந்து. கீப்பரை தாண்டி போயிருக்காங்க. பின்னாடி ஃபீல்டர் மணி தெளிவாக பிடிக்கணும். 1 ரன். ஸோ விக்கெட்டு கணக்கு பார்க்கும்போது பேடி டீம் அதிக விக்கெட் இருக்காங்க. ஸோ 1 பாலுக்கு 2 அடிச்சே ஆகணும். சந்தோஷ் ஆன் ஸ்ட்ரைக். தட்டி விட்டு ஓடி இருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 2க்கான ட்ரையா பார்க்கலாம். இங்கே ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பிடிச்சி அடிக்கலைங்க, மேட்சை வின் பண்ணிட்டாங்க இங்கே மையப்பட்டி. சந்தோஷ் கடைசி பாலில் தெளிவாக ஆடி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வேல்யூபிள் 2 தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு இந்த மேட்ச்சில் வின் பண்ணி போல் டிசைடர் மேட்சுக்கு முன்னேறி போயிருக்காங்க மையப்பட்டி. செகண்ட் ரவுண்ட் மேட்ச் காரைக்குடி தினேஷ் மெமோரியல் வர்சஸ் புதுக்கோட்டை மாலையீட்டு தளபதி டீம். இந்த மேட்ச் ஒரு ஓவர். ஓனிங் பேட்ஸ்மனா ஐஎஸ்பிஎல் விக்கி அண்ட் அம்ஜத் பாய். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மணி. ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க மணி. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த மேட்சை. செகண்ட் ஒன் தெளிவாக அடிச்சிருக்காரு விக்கி. பேட்லேருந்து வர சூப்பர்வான ஒரு 6 தொலைதூரம் அடிக்கப்பட்ட 6 அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மிட் விக்கெட்டில் மிகப்பெரிய 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே விக்கி. பாலோட தேர்ட் ஒன் உடச்சி போட்ட பால் சூப்பராக அடிச்சிருக்காரு. ஆனால் அங்கே தெளிவான ஃபீல்ட் செட்டப், நல்ல ஸ்டாப் அந்த எண்ணில் அடித்து பார்த்துருக்காங்க. நல்ல த்ரோ கரெக்டாக பிடிச்சிருக்காரு மணி. அதன் காரணமாக 1 ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. பாலோட ஃபோர்த் ஒன் ஃபுல்லாக மறிச்சாரு, உடச்சி போட்ட பாலை கொண்டுட்டாருங்க அப்படின்னு தான் சொல்லணும். எங்கேயோ போய் விழுந்திருக்கு. ஸோ ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் மிட் விக்கெட்டில் மிகப்பெரிய 6 விக்கி பதிவு பண்ணால் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஸ்கொயர் லெக்கில் மிகப்பெரிய 6 பதிவு பண்ணியிருக்காரு அம்ஜத். நெக்ஸ்ட் ஒன் ஒயிட். போலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் லாங் ஆனில் தெளிவாக நிற்கிறாங்க. 2 ஓடிடுவாங்களான்னு பார்த்தா விக்கி ஃபாஸ்ட்டாக கால் பண்ணி ஓடிருக்காருங்க. பவுலர் கைக்கு பந்து வர்றதுக்குள்ளேயே போயிட்டாருங்க அந்த கிரீஸுக்கு. சரியான ஃபாஸ்ட்டாக போயிருக்காரு விக்கி. போன பாலில் 2 ரன் ஓடி இருக்காங்க. லாஸ்ட் ஒன்
லோ கேப்டாக வந்திருக்கு. ரன் ஓடிடுறாங்களா அந்த எண்ணில் அடித்து பார்ப்பாங்க. விக்கெட்டா? எஸ், விக்கெட் கொடுத்துட்டாங்க. இந்த விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 16 அடிச்சிருக்காங்க, 17 டார்கெட். ஸோ ஒரு ஓவர் மேட்ச் அப்படிங்கும்போது அவளை ஈஸியாக நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க எங்கள் மாலையீடு தளபதி. ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண விக்கி, அதே மாதிரி இங்கே ஸ்ட்ரைக்கில் காளி. ஃபர்ஸ்ட் ஒன் வைடு போயிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப விலைக்கு போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். லோ கேப்டாக போட்டிருக்காரு, உடம்புல பட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரன் பைஸில் ஓட்டாங்க. ஒன்றா ஐயோ 2 ஓட்டாங்க. ஸோ விக்கி என்ன ட்ரை பண்ணார் அப்படின்னா அங்கே அடிக்க போகிற மாதிரி இங்கே அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தாரு. ஆனால் பேட்ஸ்மேன் குயிக்கராக உள்ளே வந்த காரணத்தினால அங்கேயும் அடிக்க முடியல இங்கேயும் அடிக்க முடியல, 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கைக்கே போயிருக்கு, டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு விக்கி. அவளோட நெக்ஸ்ட் ஒன் லோ கேப்டாக போட்டிருக்காரு, நல்லா போட்டிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு விக்கி. நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை, சரியான வேகம், அதன் காரணமாக பேட்ஸ்மேனால் கனெக்ட் பண்ண முடியல. கன்சிடியாக 3வது டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே விக்கி. நெக்ஸ்ட் ஒன் அப்படி அக்கறை எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே சப்ஸ்டியூட் ஃபீல்டராக நெட் பண்ணி காட்டி சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சூப்பராக தூக்கி விட்டுருக்காரு. ஆனால் ஃபீல்டர் கையில் போகுதான்னு பார்த்தா முன்னாடியே குத்தி போயிருக்கு. சக்திமான் பாலை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு போல் டிசைடர் மேட்ச்சுக்கு முன்னேறி போகிறாங்க 3வது அணியாக புதுக்கோட்டை மாலையீடு தளபதி.